ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரூட் ஜோன் 1. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு சண்டே வந்துட்டு நம்ம குயின்ஸ்லேண்ட் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது, என்னென்ன எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது குயின்ஸ்லேண்ட் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? ஸோ அங்கே என்னெல்லாம் முதல் நடந்தது, என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராய் ஆகிடுச்சு. இது வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ அடல்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு 750 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்கெட் எடுத்து நாங்கள் மொத்தம் 7 பேர் போயிருந்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ராயாச்சு. உள்ளே என்ட்ரானோடனே செமையாக இருந்தது. சைட்லேயே அந்த ஃபால்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா உள்ளே நேராக போன உடனே ஃபஸ்ட்டு ரைடு வந்து இது தான். ஸோ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் இதில் வந்துட்டு போனது இந்த ரைடில் வந்துட்டு நான் போனது கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு இதில் ஒரு தடவை வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் கூட வந்தவங்க வந்துட்டு கம்பல் பண்ணதுனால இந்த வாட்டி வந்து கூட வந்த ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷனில் வந்துட்டு அதில் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்தாச்சு. ஸோ அது வந்துட்டு 2 தடவை வந்துட்டு மேலே போயிட்டு கீழே இறங்கும். அதில் ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்துட்டு அதோடய ஹைட்டில் வந்து பாதி ஹைட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு செகண்ட் நின்றுட்டு அப்படியே சடனாக கீழே இறக்கி விடுறாங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் வந்துட்டு அந்த ஃபுல் ஹைட்டும் மேலே தூக்குறாங்க. அந்த அவ்வளோ ஹைட்டுக்கு போனவுடனே கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் மேலே போனேன். மேலே போகும்போது அங்கே போயிட்டு சரி எப்படி தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ இமயமலை உச்சியிலேருந்து அப்படியே கீழே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு என் மனசில். ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே கீழே வந்துட்டு எங்கேயோ இருக்குது. நான் வந்துட்டு எங்கேயோ மேலே இருந்துட்டு கீழே இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அது எனக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ அது அந்த இதில் வந்துட்டு மேலே ஸ்லோவாக தான் ஏறுது. ஸ்லோவாக ஏறிட்டு ஸ்லோவாக தான் கீழே இறங்குது. அந்த டைமில் பயமாக இல்லை. ஆனால் அது கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஜெர்க் ஆகிட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்குனாங்க பாருங்கள். சுத்தமாக ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறமா துடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து ட்ராவல் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இந்த ஹைட்டெல்லாம் பார்த்தா பயம் அப்படின்ட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க வந்து தயவுசெய்து அதில் போகாதீங்க. ஏன்னா உங்களோட சேஃப்டிக்காக. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிறகு அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த ரைடு தான் இருந்தது. இது வந்து அப்படியே இந்த மாதிரி தான் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா அதில் வந்து நம்மளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு லிவர் ஒன்று வச்சுருப்பாங்க. அது அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அது மேலே தூக்கி கீழே இறக்கும் அந்த ரவுண்டு சுற்றும்போது. அது ஒன்று இதே மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பாருங்கள் இந்த ஆக்டோபஸ். பட் என்ன ஒரு அது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அதிர்ச்சியை கொடுத்துடுச்சு. அவ்வளோ ஹைட்டில் நாங்கள் அந்த ரைடில் ஏறினது. அதனால் இதிலெல்லாம் நாங்கள் வந்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் போகல. ஒரு வாரத்தில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டோம். எங்கள் கூட வந்திருந்தவங்க வந்துட்டு இதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதில் எங்கள் கூட வந்த குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு தைரியமாக ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் பயம்லாம் தெரியல. ஸோ கொஞ்சம் வயசானதுனாலையா என்னன்ட்டு தெரியலை. நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் மனசில் பயம் இருக்க தான். அந்த ரைடு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அங்கே போய்ட்டு லெமன் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு இந்த பக்கமாக வந்து பார்த்தா இங்கே குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு சின்ன பசங்களுக்கான கேம் இது. காரில் அழகாக ஓட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டி பசங்க அந்த கார் ஓட்டும்போது. ஸோ இதுவும் நல்லாவே இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி போனதே வந்துட்டு ரொம்ப லேட்டு தான். ஒரு 11 மணி போல் ஆகிடுச்சு. 11. அதனால் ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு லன்ச் டைம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே இந்த ஸ்பேஸ் கார் கிட்ட வந்துட்டோம். ஸ்பேஸ் காரில் வந்துட்டு நல்லா பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ க்யூவில் நின்று அதில் போயிட்டு கிட்ட போயிட்டோம். நாங்கள் அந்த காரில் வந்துட்டு ஏற போகிற அந்த டைமில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. அது என்னென்னா, ஸோ எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. நாங்களும் இதில் வந்துட்டு ரோப் கார் மாதிரி மாடலில் இருக்குது, இதில் ஏறி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நின்றுட்டு இருந்தோம்.
பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு கார் வந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுடுச்சு. ஒரு 10 நிமிஷ போராட்டத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சேஃபாக அவங்கள வந்து இறக்கி விட்டுடுச்சு. ஸோ அந்த 10 நிமிஷம் அவங்க வந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் க்யூவில் நின்ன அந்த கூட்டம் வந்து பயந்துக்கிட்டு ஒருத்தருமே பின்வாங்கலை. ஸோ யாருமே பின்வாங்கலையே அப்படிங்கிற அந்த தைரியத்தில் வந்துட்டு நாங்களும் பின்வாங்காமல் தைரியமாக அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம் க்யூலேயே. ஸோ ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்களாம் இறங்கி வந்த பிறகு நாங்களும் அதை ஏறிட்டு காரில் வந்துட்டு போக ஆரம்பித்தோம். போயிட்டு அதுவும் அப்படி தான் நல்லா அப்படியே சுற்றி மேலே செம்ம ஹைட்டில் போச்சு. போயிட்டு அங்கேருந்து கீழே பார்த்தா அந்த மரத்துக்கெல்லாம் மேலே வந்துட்டு நாங்கள் நின்றுட்டு எங்களோட கார் வந்து நின்றுச்சு. அந்த டைமில் வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு பயமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அதை நல்லபடியாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தோம். பார்த்தா பக்கத்துலேயே வந்து மியூசிக்கல் ரவுண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இருந்தது. மியூசிக் போட்டு அது அப்படியே ஸ்லோவாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ என்னால் வந்துட்டு அந்த இது மியூசிக்கல் மாதிரி இருக்குல்ல, அந்த சேரில் வந்துட்டு ஏற முடியல. அப்படியே சைடில் பக்கத்தில் வந்துட்டு சேர்ஸ் மாதிரி இருந்தது. அதில் வந்து உக்காந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு. இதுதான் எங்கள் ஏஜுக்கு இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு முடிக்கும்போதே எங்களுக்கு செமையாக பசிக்க ஆரம்பிச்சு. லன்ச் டைம் வந்துடுச்சு. கூட குட்டி பசங்கள்லாம் வேறு இருந்தாங்க இல்லையா, அதனால் லன்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிச்சு. அங்கே இருக்கவங்களை கேட்டால் வந்துட்டு இந்த சைடில் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த சைடில் நாங்கள் வந்துட்டு தேடினது வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அந்த ஒரு சைடில் அவங்க கேட்குறாங்க, அந்த சைடில் லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்தா அங்கே நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ மறுபடியும் அங்கேருந்து திரும்பவும் வந்து எங்கே வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து டயர்டாகி அவங்க ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட் அப்படிங்கிறது கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக வந்துட்டு எங்கே போகணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் போகணும். ஸோ இந்த ரெய்டெலாம் போனது போதும், காலையிலேருந்து வெயிலில் சுற்றியாச்சு, போய் கொஞ்சம் உடம்பு கூல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருந்த பக்கமாக போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த போட் இருக்குது இல்லையா, அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அந்த ரவுண்டாக போட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றி போயிட்டு இருந்துச்சு. செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. அது ரொம்பவே நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் போங்க அடுத்த வாட்டி எப்போது குயின்ஸ்லாண்ட் போனீங்கன்னா. பாருங்க, இந்த போட்டு தான் அது தண்ணி போகிற ஸ்பீடுக்கு போட் வந்துட்டு வேகமாக போகுது. ஸோ அது நடுவில் வந்துட்டு அது நல்லா சுற்றி போகிற அளவுக்கு அங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அது போகிற வழியில் வந்துட்டு டைனோசர் மாதிரியான செட் பண்ணி அதெல்லாம் நம்மளை வந்துட்டு பயமுறுத்துது. ஸோ நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு கீழே இறங்கி டீ, காஃபி அதெல்லாம் முடித்தோம் ஈவினிங்கில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு போனது நயாகரா ஃபால்ஸ். எங்கள் நேரம் வந்துட்டு இதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அது 5:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்களாம். ஸோ போகிறவங்க தயவுசெய்து இந்த தப்பு பண்ணாதீங்க, பிஃபோராகவே போங்க சீக்கிரமாக, அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும் ஃபால்ஸ்லலாம். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்து இந்த கப்பலில் உட்காந்து இந்த கொடுமையை பார்த்திங்கன்னா, இது ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக தான் தாலாட்டு பாடுற மாதிரி மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. போக பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ ஹைட்டு தெரியுமா போகுது. அந்த மரத்தை விட ஹைட்டாக வந்துட்டு அது ஆடுது. எல்லா ரைடுமே வந்துட்டு நல்லா பயமுறுத்தி விடுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் ஃபால்ஸ் தான் வந்துட்டு நயாகரா ஃபால்ஸ் தான் வந்துட்டு 5 o'clockலாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு செம்மையாக ஆட்டம் போட்டாங்க. நல்லா போனதுக்கு நல்லா ஒர்த்தாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்விம்மிங் பூலில். அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே டார்க் ஹவுஸ் பக்கம் போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, ஆண்கள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போன லேடிஸ் மட்டும் ஒரு 3 பேர் அப்படியே உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஒன்றும் பயமாக இல்லை. அதுக்கப்புறமா போக பார்த்தா செம்மையாக டெரராக வச்சுருந்தாங்க.
ஒரு பக்கம் காத்தடிக்குது, ஒரு பக்கம் ஸ்ப்ரே பண்ணுது, ஒரு பக்கம் கோஸ்ட் மாதிரி வந்து பயமுறுத்துது, ஒரு பக்கம் அப்படியே நம்ம கால் வைக்கிற இடம்லாம் தட தடன்னு ஆடுது. அந்த இருட்டில் செம்மையாக பயந்துட்டோம் எல்லாருமே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிரர் ஹவுஸ் நல்லா இருந்துச்சு. அது உள்ளே போயிட்டு நாங்கள் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு உள்ளே எப்படி போகணுமோ அதே மாதிரி கரெக்டாக அப்படியே கையை வச்சு வச்சு கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம். ரொம்பலாம் கஷ்டப்படல அதில். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த சிமுலேஷன் தேட்டர் போயிருந்தோம். அதுவும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அது வரைக்கும் ஒரு வழியாக கடைசியாக இருந்த நேரம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு 9:00 வரைக்கும் வந்துட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் காலையில் லேட்டாக போயிருந்தாலுமே 11 மணிக்கு லேட்டாக போயிருந்தாலுமே இதெல்லாம் வந்துட்டு எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வழக்கம் போல் 5, 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் நிறைய வந்து மிஸ் பண்ணியிருப்போம். இந்த டார்க் ஹவுஸு, அந்த மிரர் ஹவுஸு, இந்த சிமுலேஷன் தேட்டர் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் இருப்போம் நாங்கள். அவங்க கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 9 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்ததுனால வந்துட்டு இதெல்லாம் எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஸோ சிமுலேஷன் தேட்டர்லேயுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எப்படா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளில வந்திருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எவ்ரி 30 மினிட்ஸ்க்கோ என்னவோ வந்துட்டு அது நைட் டைமில் ட்ரெயின் வந்துட்டு வெளியில் என்ட்ரன்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுடுது. அந்த ட்ரெயின் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் அது ஒரு குட்டியாக ஒரு கிராமம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பலாமரம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நல்ல ரம்மியமான இயற்கை காட்சியெல்லாம் இயற்கை காட்சியாக தான் இருந்தது. அப்படியே பார்த்துட்டே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அந்த தண்ணி மேலே ஒரு ட்ராக் போட்டு அதில் ட்ரெயின் போகுது. ஸோ அந்த மூமெண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ குயின்ஸ்லாண்ட் போனீங்கன்னா அந்த ட்ரெயினுமே மிஸ் பண்ணாமல் ட்ரெயினில் வந்துட்டு வெளியில் வாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ 750 ரூபா கொடுத்தது வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ நம்மளுக்கு தான் வந்துட்டு உடம்பு டயர்டாகி போயிடுது. நடந்து அங்கேயும் இங்கேயும் க்யூவில் நின்று ஒரு இடம் போகிறது வந்துட்டு அந்த க்யூவில் நிற்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. தவிர மற்றபடி நல்ல செம என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அந்த 750 ரூபா வந்து ஒர்த்து தான். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.